ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். iyalbaana வாழ்க்கை சேனலுக்கு உங்களை அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னு பார்க்குறீங்களா? இதுதான் சோயாபீன் முளைக்கட்டிய கீரை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்னென்னமோ கீரையெல்லாம் முளைக்கட்ட வச்சு நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா? இது வந்து சோயாபீன் விதையை எடுத்து முளைக்கட்ட வச்சுட்டு இந்த மாதிரி வளர்ந்து பிறகு அந்த முளையை மட்டும் எடுத்து சாப்பிடுது. ஃப்ரெண்ட்ஸ், சமைச்சு சாப்பிடுவாங்க. இது பச்சையோடு சாப்பிட முடியாது. இந்த கீரையில் நிறைய சத்துவம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஹை ப்ரோட்டீன். இது உங்கள் உடம்புல ப்ரோட்டீன் இல்லையா, சுத்தமாக ப்ரோட்டீன் இல்லாமல் அவஸ்தைப்படுறீங்களா? கவலையே படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை சமைச்சு சாப்பிடுங்க, உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும். இந்த கீரையை நான் ஏற்கனவே சமைச்சு நான் வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து அது வேறு விதமாக சமைச்சிருப்பேன். இது வந்து நான் கொஞ்சம் உரப்பாக செய்ய போகிறேன். அதனால தான் மறுபடியும் வீடியோ போட்டிருக்கேன், அதாவது வீடியோ எடுக்க போகிறேன். இந்த கீரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இதே போல் நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்கன்ட்டு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையானது பூண்டும் வெங்காயமும் அப்படி வெட்டி நான் வச்சுருக்கேன். அப்புறம் காரத்துக்கு ஏற்ப காய்ந்த மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய், உரப்பு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். சோஸ்திரம், எப்போ பார்த்தாலும் சோஸ்திரம் விழ மாட்டுதுங்களா, அதனால் ஸ்பூனில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 1 2 மிளகாய் 3, இது 3ஐயும் நல்லா இடித்து இந்த மாதிரி இடிக்கிற மிஷினில் போட்டு இடித்து எடுத்து வச்சுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி நான் இடிச்சுக்கிட்டேன். இப்படியே முழுசாக இடிச்சுக்கணும், ரொம்ப மைஸாக இடிச்சிக்க வேண்டாம். இது வந்து சோஸ்திரம் வந்து காளானில் செஞ்சது, சைவத்தோட ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அசைவம் போடுறதாக இருந்தீங்கன்னா இதில் வந்து நெத்திலி கருவாடி மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்து இடிச்சுக்கலாம், செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி சைவமாக சமைக்கிறதுனால நெத்திலி மீன் போடல. சட்டியில் எண்ணெய் விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இடித்து வச்சது இதில் சேர்த்துக்க போகிறேன். இது நல்லா வதங்கி பொரித்து கொஞ்சம் வறுகலாக வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பச்சை மிளகாய், இது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பச்சை மிளகாயின்ட்டு சொல்கிறாங்க, ஆனால் நம்ம ஊரில் இது ஊசி மிளகாய்னு சொல்லுவோம். ஊசி மாதிரி சுருன்னு இருக்கும் அதோட உரப்பு, அதனால் ஊசி மிளகாய். ஓகே, அடுத்ததாக நம்ம இந்த கீரையை எடுத்துக்கலாம். கீரையை போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக சோஸ்திரம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சமாக நான் வாட்டர் ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக போதும், நிறைய ஊற்ற வேணாம். நிறைய ஊற்றினா ருசியாக இருக்காது. இது அப்படியே எண்ணெய் கையெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இது வந்து சமைக்கணும். இப்போது இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு. இது நல்லா வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை பிளேட் பண்ணிட்டு கேட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிடவும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது சொன்னால் புரியாது, செஞ்சு பார்த்தா தான் புரியும். எனக்கு இந்த சமையல் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதில் காரம் இருக்கும், செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இந்த சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் இந்த வீடியோவை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் தட்டிட்டு சொல்லி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நான் போடுற ஒவ்வொரு சிம்பிளான இயல்பான வாழ்க்கை சமையலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். Thank you for watching friends. Thank you. Tata, bye. கொஞ்சமாக சாப்பிட்டு எப்படி சொல்லுவோம், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். செம்மையாக இருக்கல? ஓகே, உங்களுக்காக நான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்ட மாதிரி தான். உங்களுக்காக நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். செம்ம ஃப்ரெண்ட்ஸ், செம்ம. அடுத்தது ஒரு பிடிக்கிற வேலை தான் நமக்கு. பை ஃப்ரெண்ட்ஸ்.